கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, உங்களை யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேதாகம ஜெப வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபத்தை குறித்து ஏசாயாவின் ஆலோசனை. ஐசாயாஸ் அட்வைஸ் ஆன் பிரேயர். ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபத்தை குறித்து என்ன ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து இந்நாளிலே தெளிவாக நாம் வேதாகமத்தின் துணை கொண்டு பார்க்க இருக்கின்றோம். ஏசாயா 1வது அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இஸ்ரவேலுக்கு தேவன் இவ்விதமான போதனைகளை ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார். எவ்வளவுதான் நீங்கள் கைகளை விரித்து நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் உங்கள் பார்வைக்கு நான் மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்? உங்களுடைய கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இரத்தம் சிந்துகிறார்கள், இரத்தக்கரையாக இருக்கிறது. ஓயாத யுத்தம். தேவன் மன்னிக்கிறதற்கு கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறார். ஆதி முதல் கொண்டு ஒருவருமே கெட்டுப்போகக்கூடாது என்று தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எனவே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பேசும்போது, நீங்க என்னதான் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதிக நேரம் ஜெபம் பண்ண வேண்டும், நல்லதுதான். ஆனால் நாம் கருத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். வீணாக வார்த்தைகளினாலே அழுப்புவதனாலே தேவன் அந்த ஜெபத்தை கேட்டுவிட மாட்டார். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40வது வசனம், வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். பார்வைக்காக ஜெபம் பண்ணக்கூடியவர்கள் வேத பாரகர்கள். அநேகருடைய ஜெபமும் அப்படித்தான் இருக்கிறது. மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும், அவர்கள் பார்க்கும்போது முழங்கால் படியிட்டு வானத்தை நோக்கி பார்த்து அதிக நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். எவ்வளவு பக்தியாக இருக்கிறார், எவ்விதமாக ஜெபம் பண்ணுகிறார் என்று அநேகர் பாராட்டை பெறத்தக்கதாக பார்வைக்காக ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம் என்று சொல்லும்போது நம்முடைய இருதய கதவுகள் பூட்டப்பட்டிருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கக்கூடிய இடம்
ஒரு தனிமையான ஒரு இடமாக இருக்க வேண்டும். ஒரு அறையாக இருக்கும் என்றால் அந்த அறையை நாம் பூட்டிவிட்டு பரலோக பிதாவை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்போம் என்றால் இந்த வேத பாரகரை போல நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். எனவே பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிற அந்த வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள். அன்பானவர்களே, தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம், நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். ஏன் அவ்விதமாக சொல்லுகிறார்? அதிகமான ஜெபம் கேட்கும் என்று நினைக்கிறார்கள். அப்படியல்ல. நாம் எங்கே இருந்து ஜெபம் பண்ணினாலும் ஊக்கத்தோட உண்மையோட தேவ சித்தத்தின்படியாக ஜெபிப்போம் என்றால் அந்த ஜெபம் கேட்கப்படும். சத்தமிட்டு கூப்பிட்டா தான் தேவன் கேட்பார் என்று அர்த்தம் இல்லை. அங்கே எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறார், நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். மேலும் புலம்பல் 3வது அதிகாரம் 44 சொல்லுகிறார், ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். தேவன் அந்த ஜெபத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். ஜெபம் பண்ணுகிற அந்த மனுஷனை நோக்கி பார்க்க வேண்டும். அவரோ தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். அன்பானவர்களே, மிகுதியான ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய கைகளை நாம் பார்க்க வேண்டும். கைகள் இரத்தக்கரையாக இருக்கும் என்றால், பிறனுக்கு விரோதமாக சிந்திப்போம் என்றால் நம்முடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். தேவனுடைய சித்தம் எதுவோ அதை நாம் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற பிரயாசம் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 28 சாலமோன் சொல்லுகிறார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. He that turns away his ear from hearing the law, even his prayers shall be abomination. சிலர் வேதத்தை கேட்க மாட்டாங்க. வேதம் சொல்றது சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். நான் தேவனை நோக்கி நான் இப்படித்தான் ஜெபிப்பேன் என்று ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபத்திலே தடுத்திருப்பார்கள். ஆனால் வேத வசனங்களை கேட்க மறுதளிப்பார்கள். அதான் நீதிமொழிகள் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. தேவன் கேட்க மாட்டார். அந்த ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். அவருடைய வல்லமையுள்ள வசனத்திற்கு முதலாவது செவியை கொடுக்க வேண்டும். வேதத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதாகமும் அதை எதிர்பார்க்கிறது. காது உள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? காது இருக்கிறது, நாம் கேட்க வேண்டும். கேட்கறதுக்கு தான் காதுகளை உண்டு பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய வேதத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அது எனக்கு வேண்டாம். இன்றைக்கு அநேகர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள். தேவனை ஒருமனப்பட்டு ஆராதனை செய்வதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஜெபம் ஜெபம் என்று சொல்லி வீட்டிலே இருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். அன்பானவர்களே, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானதாக இருக்கிறது. எனவே எச்சரிக்கையாக இருங்கள். இரண்டாவது, ஏசாயாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எசேக்கியாவின் நாட்களிலே ஒரு சம்பவமானது நடந்தது. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். அதற்கு ஏசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ?
10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா ராஜா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். உண்மையான ஒரு தீர்க்கதரிசிகளிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று நாம் சொல்ல வேண்டும். யோவான் ஸ்நானனை பார்க்க பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஏசாயாவை அதிகமான நபர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களிலே எசேக்கியா ராஜா என்ன கேட்கிறார்? 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று கேட்கிறார். முன்னிட்டு போவது லேசான காரியம். கடிகாரத்தில் முட்கள் சுற்றி வருகிறது, முன்னோக்கி சுற்றி வருகிறது. அந்த முன்னோக்கி சுற்றி வருகிற அந்த முள்ளானது பின்னோக்கி போக வேண்டுமானால் அது கடினமான காரியம். அந்த விதமாக பின்னோக்கி போக வேண்டும் என்று சொல்கிறார். 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின்படியாக கர்த்தர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்டு தேவன் அமிதமாக செய்தார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, இந்த ஏசாயாவை போல உறுதியாக தேவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அங்கே ஏசாயாவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனம், துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். The sacrifice of the wicked is an abomination to the Lord. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானதாக இருக்கிறது, ஆனால் செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். துன்மார்க்கர் என்னதான் பலி செலுத்தினாலும் அதை தேவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அவருடைய பார்வையிலே அது அருவருப்பாக இருக்கிறது. கையில் சுத்தம் கிடையாது, இரத்தக்கரையாக இருக்கிறது, எண்ணங்கள் சரியில்லை. என்னதான் தேவனுக்கு செலுத்தினாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆனால் செம்மையானவர்களுடைய ஜெபம் தேவ சமூகத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. சாலமோன் ஞானி அதை எழுதி வைத்திருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஏசாயாவை கொண்டு கர்த்தர் பேசினார். ஏசாயா 20வது அதிகாரம் 2-4 வசனங்கள். கர்த்தர் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கலற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல அசீரியா ராஜா தான் சிறைப்பிடிக்கப் போகிற எகிப்தியரும் தான் குடிவிளக்கப் போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடமும் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். தேவன் ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்னோட்டமாக காரியங்களை செய்கிறார். தீர்க்கதரிசிகளை தேவன் எடுத்து பயன்படுத்தினார். உன் அறையில் இருக்கிற ரெட்டை அவிழ்த்து விடு, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்று, வெறுங்காலமா போ. எத்தனையோ தீர்க்கதரிசிகள்
தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்தார்கள். அதை போல 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமாக இது நடைபெறும். என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலமாய் நடக்கிறது போல உங்களுக்கு காரியங்கள் நடக்கும் என்பதற்கு அடையாளமாக இந்த ஏசாயாவை அங்கே நிறுத்துகிறார். அன்பான தொலைக்காட்சி நேயரே, ஒரு ஊழியக்காரனை தேவன் முன்மாதிரியாக வைக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிறதான அனைத்து ஜனங்களையும் மீட்கும்படியாக முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டவர். மூத்த குமாரன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம் அல்லவா? முன் உதாரணமாக தந்தள்ளினார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி பேசினார், அவர் எப்படி ஜெபம் பண்ணினார், நமக்கு எல்லா வகையிலும் ஒரு முன்மாதிரியை இயேசு விட்டு சென்றிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளை நாம் ஃபாலோ பண்ணுவோம் என்றால் தேவனுக்கு குமார்களும் குமார்த்திகளுமாக இருப்போம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெயர் மாத்திரம்தான் வைத்துக்கொண்டு தெரிகிறார்கள். செயல்பாடுகள் முற்றிலும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக அநேக இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாறும் என்றால் உலகம் கர்த்தரை அறிந்து கொள்ளும். அன்பானவர்களே, நீங்கள் அவ்விதமாக கிறிஸ்துவை போல கிறிஸ்துவை தரித்தவர்களாக கிறிஸ்து உங்கள் மூலமாக வெளிப்படத்தக்கதாக நீங்கள் ஒரு நிருபங்களாக ஜெப வீரர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்றால் நிச்சயமாக தேவநாமம் மகிமைப்படும். மத்தேயு 15வது அதிகாரம் 9வது வசனம், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூடிட்டே காட்டுகிறார். But in vain they worship me, teaching for doctrines the commandments of men. வீணாக ஆராதனை செய்கிறார்கள். இன்னைக்கு அநேக இடங்களே வீணான worship நடக்கிறது. அது ஏசாயா முன்னமே சொல்லியிருக்கிறார். அந்த ஆராதனைகளை தேவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை. உதாரணத்திற்கு விக்கிரக ஆராதனை. இயேசுவுக்கு ஒப்பாக ஒரு சொரூபம், மரியாளுக்கு ஒப்பாக ஒரு சொரூபம், யோசேப்புக்கு ஒப்பாக ஒரு சொரூபம். யார் பார்த்தது? தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது இவ்விதமான தொழுகைகளை தேவன் ஏற்றுக்கொள்வாரா? எப்படி நமக்கு நம்பிக்கை வரும்? ஏதாவது ஒன்றை பார்த்தா தானே நம்பிக்கை வரும் என்று சொல்வார்கள். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து அவரை வெளிப்படுத்தினார். அந்த தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளக்கூடியவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவரே விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எனவே நம்முடைய யோசனைகளையும் விருப்பத்தையும் நாம் தள்ளிவிட்டு தேவ சித்தம் செய்ய வேண்டும். இதை ஏசாயா நன்கு சொல்லியிருக்கிறார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, இது மனுஷருடைய கற்பனைகள். விக்கிரகாராதனை என்பது மனுஷனுடைய கற்பனை, அவனுடைய மைண்டிலே உதித்தது. அதை போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். வெயின் வொர்ஷிப். அதை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இங்கே கோடிட்டு காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது ஏசாயாவின் புஸ்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. லூக்கா 4வது அதிகாரம் 17 21 வசனங்கள்.
அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த காரியம் அன்றைய நாளிலே நிறைவேறினது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆவியானவர் புறாவை போல அவருக்கு இறங்கினார். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின போது ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். உலகத்துக்கே உன்னதமான ஒரு சுவிசேஷம் அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். அதான் சுவிசேஷம். அதை நாம் இன்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்தார். அந்த இடம் அவரை பற்றி சொல்லப்பட்ட ஒரு இடம். யார் குருடர்களை சுகமாக்கக்கூடும்? இயேசு கிறிஸ்து குருடர்களை சுகமாக்கினார். யார் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கக்கூடும்? இயேசு கிறிஸ்து நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கினார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தக்கூடியவராக வந்தார். அன்பானவர்களே, பரம வைத்தியர் இறங்கி வந்தார். நம்மை உண்டு பண்ணினவர். இந்த பூமியிலே காண்கிற எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாக உண்டானது. இதை ஏசாயா தீர்க்கதரிசி அன்றே சொல்லி வைத்திருந்தார். அந்த புஸ்தகத்திலே, அவருடைய புஸ்தகத்திலே, அது இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே நிறைவேறினது. அந்த புஸ்தகத்திலே அந்த அதிகாரத்தை கண்டு இயேசு அதை வாசித்தார். அதை வாசித்து முடித்து அவர்களோடு பேசும்போது, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அந்த வேத வாக்கியம் நிறைவேறினது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இதை உணர்த்துகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரம் 27வது வசனம், இவர்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும், நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. ஏசாயா ஏற்கனவே சொன்ன அந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கோடிட்டு காட்டியிருக்கிறார். இன்றைக்கு கண்கள் இருக்கிறதே, காணாமல் இருக்கிறார்கள். காதுகள் இருக்கிறதே, கேளாமல் இருக்கிறார்கள். இருதயம் இருக்கிறதே, உணர்ந்து குணப்படாமல் இருக்கிறார்கள். ஏன் இப்படி இருக்கிறார்கள்? அவர்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. எல்லாம் இருக்கிறது, எங்களுக்கு என்ன கவலை? 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிறது, நாங்கள் உட்கார்ந்து சாப்பிடலாம். உங்களுடைய ஆவி எங்கே போக போகிறது? ஆவிக்கு தேவையானது உலக சம்பத்து அல்ல, ஆவிக்குரிய ஆகாரம். அது பரிசுத்த வேதாந்தத்தில் தான் இருக்கிறது. அந்த ஆகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய ஆவி நித்தியமாக இருக்கிறவரோடு கூட வாழும். அதை நீங்கள் அறிவீர்களா? மந்தமான காதுகளினாலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, வேதாகமும் வெளிச்சமாக இருக்கிறது. அது போதக சிச்சையாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் செவி கொடுங்கள்.
பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களோடு கூட அவர் நன்றாக சொல்லியிருக்கிறார். இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லி இக்காலகட்டத்திலும் கூட அவ்விதமான ஜனங்களை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, வேதாகமத்திலே ஜெபத்தை குறித்ததான காரியங்களை குறித்து நாம் இந்த நிகழ்ச்சியிலே தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இதே நாளிலே ஜெபத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஆலோசனைகளை நாம் தியானம் செய்தோம். எனதான் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அவனுடைய நாட்களிலே அவர்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் கேட்க மாட்டேன் என்று சொன்னார். காரணம், அவருடைய கைகள் இரத்த கரைகளாக இருந்தது. அதனாலே நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னார். நம்முடைய கரங்களும் கூட சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். நம்ம என்னதான் ஜெபம் பண்ணினாலும் இரத்த கரைகளோடு இருந்து நாம் ஜெபிப்போம் என்றால் அந்த ஜெபத்தை ஒருபோதும் கேட்க மாட்டார். இருதயத்தில் கூட நாம் பகைக்க கூடாது மற்றவர்களை. இருதயத்தில் நாம் பகைத்தாலே கொலை செய்வதற்கு சமம். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல நீண்ட ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அது வேத பாரகர்கள் தான் விதமாக ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அப்படிப்பட்ட ஜெபத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு 10 பாகை பின்னிட்டு போகும்படியாக செய்தார் என்று பார்த்தோம். எசேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே அது நடந்தது. மேலும் ஏசாயாவை கொண்டு கர்த்தர் பேசினார். உன் வஸ்திரங்களை களைந்து போடு, உன் பாதரட்சைகளை களைந்து போடு. அவ்விதமாக வெறுங்காலங்களாக அவர்களை நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய காரியங்களை இயேசு கிறிஸ்து கோடிட்டு காட்டுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் கோடிட்டு காட்டுகிறார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆக அநேக காரியங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய ஜெபம் சுருக்கமாக இருந்தாலும் அது தேவ சமூகத்திலே ஏற்புடையதாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் சரியானவைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய கைகள் சுத்தமுள்ள கைகளாக இருக்க வேண்டும். அந்த விதமான சத்தியத்துக்கு நேராக உங்களை தேவன் வழிநடத்தும்படியாக நாங்கள் உங்களுக்காக ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஜெபத்தை குறித்ததான ஆலோசனைகளை இந்த நாளில் நாங்கள் தியானம் செய்தோம். நாங்கள் என்னதான் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் நீர் அதை கேட்பதில்லை. ஏனென்றால் எங்களுடைய கரங்கள் இரத்த கரைகளாக இருக்கும் என்றால் நீர் செவிகொடாத தேவனாக இருக்கிறீர். முதலாவது நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் என்ற ஒரு மேலான சத்தியத்தை நாங்கள் வேதாந்தத்திலே அறிந்து கொள்கிறோம். அவர் மூலமாக நாங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும்போது அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெறுகிறோம். அந்த சத்தியத்துக்கு நேராக அருமையான நேயர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறதான சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உடைய சத்திய பாதையிலே தொடர்ந்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. இமெயில் அட்ரஸ் urgentandglory@gmail.com. View our
The Word of Christ program on YouTube channel. May God bless you all.